திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வெடுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் 7ஆம் திருமுறையிலே 93வது பதிகமாக அமைந்திருக்கின்ற திருநறையூர் சித்தீச்சரம் என்ற தலத்திலே அருளப்பெற்ற பதிகம். இதுல நறையூர் என்பது தலத்தின் பெயர், சித்தீச்சரம் என்பது கோவிலின் பெயர். நிறைய இடங்கள்ல அதை பார்க்குறோம் இல்லையா, தலத்தோட பேரு கோவிலோட பேரு ரெண்டையும் சேர்த்தே சொல்றது அப்படிங்கிறது. அந்த மாதிரி இதுல சித்தீச்சரம் என்பது கோயிலுடைய பெயர். இங்கே நிறைய சித்தர்கள் வந்து வணங்கி முக்தி பெற்றார்கள் என்பதனால் இது சித்தீச்சரம் என்றும், இறைவனுக்கு சித்திநாதர் என்றுமே திருப்பெயர். அப்படி பெயர் பெற்றது இந்த திருக்கோயில். இந்த இதுல இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி சொல்லி இவ்வளவு பெருமையுடைய இறைவன், இவ்வளவு பெருமையுடைய திருநறையூர் என்ற தலத்திலே சித்தீச்சரம் என்ற திருக்கோயிலே எழுந்தருளி இருக்கின்றான் அப்படின்னு ரொம்ப எளிமையான வார்த்தைகளை போட்டு நமக்கு கூறிக்கொண்டு செல்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதிலே இந்த தல வரலாற்றிலே கூறுவதற்கு என்று சிறப்பான செய்திகள் வேறு ஏதும் இல்லை. அதனால இத முதல்லையே நான் பதிகத்தை தொடங்கி விடுகின்றேன். அந்த தலம் எப்படிப்பட்ட தலம்னா, அப்படியே அருவி கொட்டுதான், அருவி நிறைய தண்ணி ஓடுது. தண்ணி வரும் பொழுது அது என்ன நல்ல பொன் மணி இதெல்லாத்தையும் அடிச்சு அப்படி வெள்ளமா கொண்டுட்டு வருது, வந்து இந்த நறையூர் சித்தீச்சரத்து பக்கமா பாயுது. அப்படிப்பட்ட சித்தீச்சரத்துல இருக்கிற சுவாமி எப்படி இருக்காரான்னு தெரியுமா? அவருடைய திருமுடியிலே பற்றாமல் ஓடி பாய்ந்து கொண்டே இருக்கின்ற நீர் இருக்கான். நீர் ஒரு இடத்துல நிற்காது, ஆனா சுவாமியுடைய திருமுடியில அது நிலைத்து நிற்கிறது. அப்படிப்பட்ட நீரை கொண்டிருக்கின்றார் தன் சடையிலே. மலர்களை கொண்டிருக்கின்றார், நிலவினை கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த சடையிலே ஊறுகின்ற பாம்பினையும் உடையவனாக இருக்கின்றார். அப்படி பாம்பையும் உடையவனாக இருக்கின்ற அந்த இறைவன் இருக்கின்ற தலம், மகிழ்ந்து இருக்கின்ற தலம் எதுன்னு பார்த்தா நறையூர் சித்தீச்சரம் என்று கூறுகிறார். ரொம்ப எளிமையான கருத்துக்களாக கூறுகின்றார். முதல் பாடலை பார்ப்போம். நீரும் மலரும் நிலவும் சடைமேல் ஊரும் அறவும் உடையான், இடமாம் வாரும் மருவி மணி பொன் கொழித்து சேரும் நறையூர் சித்தீச்சரமே என்று சித்தீச்சரத்தின் பெருமையை நமக்கு எடுத்து கூறுகின்றார். அடுத்து இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தா, அவன் பெண்கள் எல்லாம், வளையல்களை அணிந்த பெண்கள் எல்லாம் மடு நீர்நிலை, அதுல நிறைய நீர் இருக்கு, அதுல குளிச்சு திளைக்கிறாங்களாம். அப்ப இது என்ன, எதை காட்டுகிறது? மகளிர் திளைத்து நீராடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னா அந்த இடத்தின் செல்வச்செழிப்பை காட்டுகிறது. அந்த நீர் வளம் மிகுந்த ஊராக இருக்கின்றது. அப்படி வளையல் அணிந்த பெண்கள் எல்லாம் மடு, நிறைய நீருடைய மடுவிலே திளைத்து நீராடுகின்றார்கள். அப்பேற்பட்ட செழுமை நிறைந்த நறையூர் சித்தீச்சரத்திலே யார் இருக்கின்றார்? இடமாக கொண்டு இருப்பவன் யார் அப்படின்னா, புற்றிலே வாழ்கின்ற படம் அரபுக்கே, அந்த அரபு அந்த பாம்பின் படத்தை போன்ற இடையை உடைய உமையவள். அவள் அஞ்சி நடுங்கும்படி சுவாமி என்ன செய்தார்? கருமையான யானையின் தோலை குறித்து அணிந்தார். யானை வந்தவுடன் அம்மை மருண்டதால் இறைவன் அந்த யானையின் தோலை உரித்து போர்வையாக பொத்தி கொண்டான் அப்படின்னு அவனுடைய மரக்கருணையை பார்க்கும் பொழுது பார்ப்போம் இல்லை, அந்த அப்பேற்பட்ட அந்த மரக்கருணையை நினைந்து வியந்து கூறுகின்றார் இந்த தலத்திலே இருக்கின்ற இறைவனை நினைக்கும் பொழுது. இரண்டாவது பாடலை பார்ப்போம். அழைப்பை, அலை என்றால் துளை, புற்றுல துளை தானே இருக்கும். அழைப்பை அரபு ஏர், அரபு மாதிரி அழகாக இருக்கின்ற இடையை உடையவன். அரபு ஏர் இடையாள் அஞ்ச துளைக்கை, துளை உடைய தும்பிக்கை, துளைக்கை கரித்தோல் உரித்தான் இடமாம்.
வளைக்கை மடவார் மடுவில் தடநீர் திளைக்கும் நரையூர் சித்தீச்சரமே என்று ஊரின் சிறப்பையும் பெருமானின் சிறப்பையும் நமக்கு கூறுகின்றார். அடுத்து இந்த 2வது பாடல்ல யானை தோல் உரித்ததை கூறினார் இல்லையா, யானையின் தோலை உரித்ததா. அடுத்து முப்புறம் எரித்த பெருமையை கூறுகின்றார். இங்கே இருக்கின்ற பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள்னா, அவர்களுக்கு மென்மையான மார்பகங்கள் இருக்கின்ற அழகான பெண்கள். அவர்களுடைய முகம் தாமரை மலர் போல மலர்ந்து இருக்குமா. அவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற இடம் எது? நரையூர் சித்தீச்சரம். அந்த ஊரிலே இருக்கின்ற பெருமான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் என்றால், இவனோடு போர் கொண்டு அவர்களுடைய அந்த அசுரர்கள் முப்புராதிகள் இருக்காங்களே, அவர்கள் இறைவனை இகழ்ந்து பேசக்கூடிய வல்லவர்களாக, யாரையுமே மதிக்காமல் அலையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி போரிட்டு போர்க்குணம் கொண்ட, யாரோடும் ஒத்து போகாத, எல்லாரையும் இகழ்ந்து பேசக்கூடிய அந்த முப்புறங்கள் 3 புறங்களும் இறைவன் என்ன செய்தான்? எரித்தான், சிரித்து எரித்தான். கையில எதெல்லாம் எடுத்துட்டு போனான்? அம்பு எடுத்துட்டு போனான், வில் எடுத்துட்டு போனான், எல்லாத்தையும் கையில வச்சிருந்தான். அப்புறம் சிரித்து எரித்தான். அது நமக்கு தெரிஞ்ச கதை. ஆனா அந்த 2ஐயும் எதுக்கு இவர் கூறுகின்றார் அப்படின்னு பார்த்தா, அம்பை பெரிய தேரெல்லாம் தயாராச்சுல்ல, அதெல்லாம் சொல்லாம எதுக்கு அம்பையும் வில்லையும் மட்டும் கூறுகின்றார் அப்படின்னா, ரொம்ப உயர்ந்த மலை மேருமலை. அந்த மேருமலை வில்லாக வைத்து திருமால் அம்பாக இருந்தார். அதனால அது 2ஐயும் ரொம்ப குறிப்பாக சொல்லுகின்றாராம். அப்படி குறிப்பாக அந்த 2ஐயும் சொல்லி, இது 2 சொல்லும் பொழுது மற்றதை நம்ம சேர்த்துக்கிடணும். 4 வேதங்களை குதிரைகளாக, பிரம்மா ஓட்டுநராக, அப்படின்னு சாரதியாக வரிசையா எல்லாத்தையும் நினைச்சுக்கணும். இவ்வளவு பெருமை மிகுந்த தேர் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் அந்த ஒத்த அம்பையும் கொண்டுட்டு போனாரு. ஆனா சிரிச்சே எடுத்துட்டார். எதுக்கும் தேவையில்லாம சிரித்து எரித்தார் அப்படின்னு சொல்லி, இறைவன் தன்முனைப்போடு இருக்கின்றவர்களுக்கு, ஒரு ஆணவத்தின் பிடியில் அகப்பட்டு சுழல்கின்றவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து அவர்களை மீட்பான் அப்படிங்கிறத கூறுகின்ற வகையிலே இங்கே புறங்களை பற்றிய செய்தியை கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். இகழும் தகையோர் எயில் 3 எரித்த பகழியொடு வில் உடையோன் பதிதான் முகிழ்மென் முலையார் முகமே கமலம் திகழும் நரையூர் சித்தீச்சரமே என்று இந்த பாடலில் இறைவன் முப்புறம் எரித்த பெருமையை நமக்கு நினைவூட்டுகின்றார். அடுத்து ராவணனை நெரித்த கதையை பற்றி இந்த பாடல் 4வது பாடலிலே கூறுகின்றார். நல்ல தேன் இருக்கின்ற தாமரை மலர். தேன் இருக்கின்ற தாமரை மலர்னா அது ரொம்ப அப்பதான் மலர்ந்திருக்கின்றது. அப்பொழுதுதான் மலர்ந்திருக்கின்ற, வாடாமல் காஞ்சு போகாமல் இருக்கின்ற தாமரை மலர். அந்த தாமரை மலரை அது வண்டுகள் மோதி துயில் எழுப்புதான். அதாவது குவிந்திருக்கின்ற மலர்களை தூங்குகின்றன அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கணும். அப்ப அது மலரும் பொழுது கண்ணு திறக்கிற மாதிரி அந்த தாமரை மலர் மலர்தான். அது காலையில சூரியன் வரும் பொழுது தாமரை மலரும். ஆனா இங்க இவருடைய கற்பனை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வண்டு மோதியதால் அந்த தாமரை மலர்கள்லாம் தூயில் எழுகின்றனவா. ராத்திரி எல்லாம் தூங்கிட்டு இருந்ததான், காலையில வண்டுகள் மோதின உடனே துயில் எழுகின்றன அப்படின்னு ஒரு அழகான கற்பனையோடு, நமக்கு கற்பனை நயத்தோடு கூறுகின்றார். அப்படி கற்பனை செய்து பார்ப்பேன். அப்படி மூடி இருக்கிறது, அப்படி வண்டு மோதின அப்படி மெதுவா மலர்கின்றது. அப்படிப்பட்ட அழகான துயில் எழுகின்ற தாமரை மலர்கள் நிறைந்த தடாகம், அதுக்கு அந்த தடாகங்கள் நிறைந்த நரையூர், அதிலே இருக்கின்ற சித்தீச்சரம். அந்த சித்தீச்சரத்துல இருக்கின்ற பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னவோ தாமரை, வண்டு, துயில் எழுது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா ரொம்ப நம்ம வீட்டுல நேரம் பாக்குற, அதாவது வீட்டிலே அல்லது நாம் நடக்கின்ற இடங்களிலே பார்க்கின்றத சொல்லிட்டு இப்படி எல்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப வாழ்க்கை ரொம்ப மெல்லுதாக, கற்பனை நயம் கலந்த மகிழ்ச்சியோட இருக்குன்னு நினைக்காதீங்க. தப்பு பண்ணுனா சுவாமி எப்படி தண்டிப்பார் தெரியுமா? அதுவும் எப்பேற்பட்ட வல்லவனாக இருந்தாலும், அரக்கர் குல தலைவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு எப்பவுமே வீரத்திற்கு பெயர் போன அரக்கன் ராவணன். அவன் மலை மாதிரி அவனுக்கு தோல். அப்படிப்பட்ட தோலை வச்சு அப்படி முட்டு கொடுத்து தூக்குறான் இல்லையா மலைய. அப்படி அவன் தூக்கிய உடனே அவன் அப்படியே அந்த மலைக்கு மேல இருந்து சுவாமி இறங்கிலாம் ஒன்னும் செய்யல. ஒரு பெருவிரலை மட்டும் லேசா ஊனுனாரு.
அப்படி அந்த மலைக்கு அடியில அவன் நசுங்கிட்டான். அப்படி கஷ்டப்பட்டுட்டான் அவன். அவன் அரக்கத்தனமா அந்த மலைய தூக்குறதுக்கு தோளெல்லாம் முட்டு கொடுத்து அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இது பண்ணான். சுவாமி வெறும் பெருவிரலை மட்டும் ஊனி அவனை மொத்தமா நசுக்கிட்டாரு. அப்படி செய்யக்கூடியவர் எதனால ஆணவத்தோடு இருந்தால் அந்த கதிதான் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க என்று கூறுகின்ற வண்ணம் இந்த 4வது பாடல் அமைந்திருக்கின்றது. மரக்குள் அரக்கன். மரம் அப்படிங்கிறது வீரம், வீரம் நிறைந்த அரக்கன். மரக்குள் அரக்கன் வரை. வரை என்பது இங்கே மலை, மலை போன்ற தோல். வரை தோல் வரையால் இறக்குள் விரல் கோன் இருக்கும் இடமாம். விரலால ஊன்றிய கோன் இருக்கும் இடம் எது? நரக்குள் கமலம் நனி பள்ளி எழ. பள்ளி என்பது இங்கே துயிலுகின்ற இடம். பள்ளியிலிருந்து எழுவது போல, தூங்கி எழுவது போல. பள்ளி எழ திறக்கும் நரையூர் சித்தீச்சரமே. மரக்குள் அரக்கன் வரை தோல் வரையால் இறக்குள் விரற்கோன் இருக்கும் இடமாம். நரக்குள் கமலன் நனிபள்ளி எழ திறக்கும் நரையூர் சித்தீச்சரமே என்று இந்த 4வது பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்து 5வது பாடலிலே இறைவனின் எந்த திருவிளையாடலை கூறுகின்றார் என்று ஒரு ஆவல் வந்துடும் இல்லையா? முதல்ல யானை உரித்ததை சொன்னாரு, அப்புறம் முப்புறம் எரித்ததை சொன்னாரு, அடுத்து ராவணனை விரலால் நசுக்கியதை சொன்னாரு. அப்ப அடுத்த பாட்டுல என்ன வர சொல்றாரு பார்ப்போம். இங்கே இருக்கின்ற வயல்கள்ல தாமரைகள்லாம், குளங்கள்ல தாமரை, செங்கழு நீர் இதெல்லாம் நிறைய மலர்ந்திருக்கு. அப்படி மன வீசிக்கொண்டு இருக்கின்ற மலர்கள் நிறைய இருக்கு. அந்த மலர்கள் மேல கயல், சேல் இந்த மீன்கள் எல்லாம் பாஞ்சு அது மேல அப்படி உருண்டு எல்லாம் போகுது. தண்ணீரெல்லாம் நிறைய இருந்தா தான் மீன்கள் இப்படி பாஞ்சு இதெல்லாம் போகும். நான் கொஞ்சம் தான் தண்ணி இருந்ததும் அதுக்குள்ளதான் நீந்திட்டு கிடக்கும் இல்லையா? இது நிறைய தண்ணி இருக்கு, அந்த மீன்களும் நிறைய இருக்கு. அதனால துள்ளி குதிச்சு எங்க மலர்கள் மேல விழுந்துட்டு புரண்டு கிடக்கான். அப்படி புரண்டுட்டு வருதான். அப்படி செழிப்பான நீர்நிலைகள் நிறைந்த இடம் எது? நரையூர். அங்க இருக்கின்ற சித்தீச்சரத்துல இருக்கின்ற பெருமான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டது. அவன் வெந்நீர் சன்னித்த மேனியன். அவன் மேனி முழுவதும் திருநீர் அணிந்திருப்பார். அதுக்கு அடுத்தது மனம் வீசுகின்ற மலர்களை அணிந்த அடர்ந்த கூந்தலை உடைய பெண்கள் இருக்கின்றார்களே, அவங்களுடைய பண்புகள், உயர்வான பண்பு இருக்கும் இல்லையா? பெண்களிடம் இருக்கின்ற பண்பு நம்ம பொதுவா 4 பண்புகள் சொல்றோம்ல, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னு. அந்த பண்புகளை எல்லாம் இல்லாம ஆக்கிடுவானா, அவன் எடுத்துருவானா, கவர்ந்து விடுவானா. அப்படிப்பட்ட கவரக்கூடியவன் அமர்கின்ற இடம் யாரு? தாருகாவனத்து பத்தினிகள், ரிஷி பத்தினிகளை பற்றிய குறிப்பை இங்கே தருகின்றார். அவர் பிச்சாடனர் கோலம் கொண்டு தாருகாவனத்திலே சென்று அவர் பலி கேட்பார் இல்லையா? அப்போ அவருக்கு பலியிட வந்த பெண்கள் அந்த தாருகாவனத்திலே யாகம் வளர்த்து, எங்களுக்கு சுவாமி எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, யாகம்தான் பிரதானம், யாகங்களை ஒழுங்காக ஆகமமும் வேதமும் கூறியதுபடி செய்தாலே போதும்னு இருந்தாங்க தாருகாவனத்து ரிஷிகள். அப்படின்னு செய்துட்டு இருந்தாங்க. இப்ப அவர்களுடைய பத்தினிகள் அவர்களிடம் சென்று இறைவன் பலி தேர வந்தவர்கள், பலி போட வந்தவர்கள் இவருடைய அழகை கண்டு இவர் பின்னாலேயே, பொதுவா அயல் ஆண்மகனை அழகை கண்டுங்கிறது பொதுவா யாருக்குமே நடக்காத ஒண்ணு இல்லையா பெண்களிடம். ஆனா அவர்கள் இறைவனின் அழகை கண்டு அப்படியே தங்களை மறந்து அவன் பின்னாலேயே நகர்ந்து வர தொடங்கி விட்டார்கள். அப்ப அவர்களிடம் அதுவரை இருந்து வந்த உயர்வான குணங்களை எல்லாம் அவன் கவர்ந்து விட்டான். அவன் அந்த நல்ல குணங்கள், அந்த உயர்வான பண்புகள் எல்லாம் அவனிடம் சென்ற பிறகு இவர்களிடம் அந்த உயர்வான பண்பு இல்லாத காரணத்தினால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அனைத்தையும் மறந்து இறைவனின் பின்னாலேயே அவர்கள் நடக்க தொடங்கினார்கள். அவர்கள் இது அந்த ரிஷிகள் நடத்திய யாகத்திற்கு பங்கம் விளைத்த செயலாக மாறுகிறது. நம்ம பிக்ஷாடனர் அந்த சப்பரம், அந்த எழுந்திருத்தெல்லாம் இருக்கும் பொழுது பார்க்கலாம் இல்லையா? அந்த திருக்கோலத்துல சுவாமி நிற்பாரு, அப்படி ஒரு அழகா நிற்பாரு. சுத்தி இந்த பெண்கள் எல்லாம் தொடர்ந்து வருவது போல அந்த பெண்களோட சிலைகளும் வச்சுதான் அந்த இது இருக்கும். இங்க திருநெல்வேலி பக்கம்லாம் கங்காளநாதர்னு சொல்லுவோம் இல்லையா? சிதம்பரத்துல எல்லாம் பிக்ஷாடனர் அப்படின்னா சொல்லி அந்த சப்பரம் எல்லாம் வரும். அந்த திருமேனியே, அந்த முகத்துல இருக்கிற அந்த அழகு இருக்கு தெரியுமா?
ரிஷிபத்தினிகள் தங்களை மறந்து பக்கத்துல நிக்கிறதும், அவருடைய முகத்திலே ஒரு குறுஞ்சிரிப்போடு பிட்சாடனர் நிற்பதும் பார்க்கறதுக்கே அந்த ஒரு அழகா இருக்கும். இங்க அதை நினைவு கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 5வது பாடல். முழுநீரணி வேணியன் மொய்குழலார் எழு நீர்மை கொள்வான். எழு நீர்மை அப்படிங்கிறது தான் உயர்வான பண்புகள். எழு நீர்மை கொள்வான் அமரும் இடமாம். கழுநீர் கமழ கயல் சேல் உகழும் செழுநீர் நரையூர் சித்தீச்சரமே என்று ஊரின் செழிப்பையும் இறைவனின் பெருமையையும் ஒருங்கே நமக்கு கூறுகின்றார். அடுத்து அவனுடைய தோற்ற பொலிவை நமக்கு விளக்குகின்றார். இங்க இந்த ஊர் இருக்கே, இந்த ஊர் அவ்வளவு உயர்ந்த வளமையான சோலைகள் நிறைந்த ஊரா. அப்படி சோலைகள் நிறைய இருக்கும் பொழுது அதுல இருக்கின்ற மரங்கள்லாம் ரொம்ப வளர்ந்து இருக்கும் இல்லையா, உயரமாக இருக்கும். அப்படி உயரமான மரங்களுக்கு நடுவே அப்படி நிலவு இருக்க, வானத்துல போற நிலவு மரங்களுக்கு நடுவுல கூடி போகுதான். அது எங்கேயோ வானத்துல போகுது. ஆனா இங்க இருந்து நமக்கு பார்க்கும்போது அது கிளைகள்ல மறைஞ்சு போற மாதிரி இருக்கும் இல்லையா. அது நிலவு அது பாட்டு போய்கிட்டே இருக்கு. நம்ம இங்க இருந்துட்டு பார்க்கும்போது கிளைகளுக்கு நடுவுல கூடி பார்ப்போம். அப்படி பார்க்கறதுனால நமக்கு அது கிளைகளுக்கு நடுவுல கூடி அது போற மாதிரி இருக்கும். அப்படி அலைகின்ற நிலவு. அந்த நிலவு அவ்வளவு உயர்வான சோலைகள், அதுல இருக்கின்ற சோலையில இருக்கின்ற மலர்கள், அந்த மலரிலே இருக்கக்கூடிய தேன், இதெல்லாம் நிறைந்திருக்கின்ற நரையூர், அந்த ஊரிலே இருக்கக்கூடிய திருக்கோயில் சித்தீச்சரம். அந்த ஊரிலே இருக்கின்ற பெருமான், அந்த ஊரை தனக்கு இடமாக கொண்டிருக்கின்ற பெருமான் எப்படி இருக்கின்றான் என்றால், அவன் ஒரு வெண்மையான கபாலத்தை கையிலே ஏற்றிருக்கின்றான். பிரம்ம கபாலத்தை கையிலே ஏற்றிருக்கின்றான். எதற்கு? பலி தேர்வதற்காக. அது ஊன் கலந்து காணப்படுகின்றது. அந்த இறந்தவரின் தலை இல்லையா, அதனால ஊன் அங்கங்கே இருக்கின்றது. வெண்மையான நிறத்தோடு இருக்கின்றது. அப்படி கபாலத்தை கையிலே ஏந்தி பலி சேர்கின்றவன் அப்படின்னு நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவன் எதுல வருவான் தெரியுமா? அவன் பக்கத்துல நிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஏறு பெற்றத்தை அருகிலே கொண்டிருக்கின்றான். ரிஷபத்தை பக்கத்திலே வைத்திருக்கின்றான். அது ஏறு போல கம்பீரமானது, வீரமானது, வெற்றியுடையது. அப்பேற்பட்ட ஏற்றினை தன்னோடு வைத்திருக்கின்றான். அதிலே அமர்ந்து செல்லக்கூடியவன் அவன். நீங்க ஏதோ பலி தேர்ந்து செல்வான், கையிலே வெண்டலை வைத்து அப்படி உடஞ்சு கிடஞ்சு இருக்கின்ற வெண்டலையை வைத்து கொண்டு அலைகின்றான், அதனால அவன் சாதாரணமானவன் நினைச்சிடாதே. பக்கத்துல வெற்றிக்கே பெயர் போன கம்பீரமான ஒரு ஏறு அவனிடம் இருக்கின்றது. அந்த ஏற்றிலே அமர்ந்துதான் அவன் செல்வான் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 6வது பாடல். ஊனார் உடை வெண்டலை உன்பலி கொண்டு ஆண் ஆர் அடல் ஏறு. ஆண் ஆர் என்றால் ஆண், பசு இனத்திலே, ஆவினத்திலே சிறந்த அடல் ஏறு அமர்வான் இடமாம். வானார் மதியம் பதி வன்பொழில் வாய்த்தேனார் நரையூர் சித்தீச்சரமே என்று வானளாவிய மரங்களையும் அந்த ஊரின் செழிப்பையும் நமக்கு எடுத்து கூறுகின்றார். அடுத்து 7வது பாடலிலே என்ன கூறுகின்றார்? அடுத்து அவருடைய என்ன பெருமையை கூறுகின்றார் என்று பார்ப்போம். இதுல பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், கச்சு அணிந்திருக்கின்றார்கள். கச்சினை அணிந்த பெண்கள், அழகான தோற்றத்தோடு இருக்கின்றவர்கள் அங்கே அந்த ஊரிலே நிறைய இருக்கின்றார்கள். அந்த ஊரின் தெருக்களிலே தேர்கள் எல்லாம் ஓடுகின்றன. நித்தம் விழமல்கு நரையூர் சித்தீச்சரம் போல இருக்கு. அதனால தேரெல்லாம் நிறைய ஓடுமா. தேருனா பிறகு கேட்கணுமா, அந்த ஊர் எவ்வளவு கோலாகலமா இருந்திருக்கும். அப்படி தேரெல்லாம் ஓடக்கூடிய பெண்கள் நிறைந்த, வளமையான அழகான பெண்கள் நிறைந்த ஊர் அந்த நரையூர். அதுல இருக்கின்ற சித்தீச்சரத்தை தனக்கு இடமாக கொண்ட பெருமான் என்ன செய்தான் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு, கருமையான நிறமுடைய விஷம் எங்கிருந்து வந்தது? கடல்ல இருந்து வந்தது. அந்த கடல்ல இருந்து வந்த விஷத்தை தான் உண்டு பிறர்க்கு அருள் செய்தான். ஏன்? அவன் மற்றவங்க கஷ்டப்பட வேண்டாம். தேவர்கள் வேண்டுகின்றார்கள், எங்களுக்கு இந்த இதுல இருந்து உய்வு வேண்டும், எங்களுக்கு இந்த விஷத்தை விட்டு காப்பாத்து என்று கேட்கும் பொழுது
அந்த விடத்தை தான் உண்டவன். அப்படி உண்டதன் மூலம் தேவர்களுக்கு அசுரர்களுக்கு என அனைவருக்கும் அருள் செய்தவன் அவன். அவனுடைய திருமுடியிலே ஜடாமுடியிலே நீர் ஊறிக்கொண்டே ஊர்ந்து கொண்டே இருக்கின்றது. நீர் படர்ந்து போய்கிட்டே தானே இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது இல்லையா? அப்படி சடையை உடையவனாக அவன் நிலைத்து இருக்கின்ற இடம் என்று நரையூரை கூறுகின்றார். அப்பேற்பட்ட பெருமான் நமக்கு அருள் செய்யணும்னா விஷம் இருந்தா கூட எடுத்துருவான். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ரொம்ப ஏதாவது ரொம்ப பிடிக்காது எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதை நான் விஷம் போல வெறுக்கிறேன் அப்படிம்போல, அப்படி விஷம் போல தள்ளி வைக்க வேண்டியத அப்படி தள்ளி வைக்க வேண்டியத அந்த விஷத்தை தான் அருந்தினான். எதற்காக? நம் மீது கொண்ட கருணையின் காரணமாக. நம் மீது என்றால் அந்த நேரம் வேண்டிய தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். ஆக வேண்டும் பொழுது இறைவன் எதுனாலும் அந்த துயரங்களை நம்மிடமிருந்து நீக்க வல்லவன் என்பதற்கு இந்த பாடல் ஒரு உதாரணம். பாடலை பார்ப்போம். 7வது பாடல். காரூர் கடலில் விடம் உண்டு அருள் செய் நீரூர் சடையன் நிலவும் இடமாம் வாரூர் முலையார் மருவும் மருகில் தேரூர் நரையூர் சித்தீச்சரமே என்று தேர் திருவிழாக்கள் நிறைந்த ஊரை பற்றி குறிப்பிடுகின்றார். அடுத்து அவருடைய தோற்ற பொலிவை கூறுகின்றார். எப்படின்னா, இறைவன் தன்னுடைய கையில என்னெல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஒரு மான் கன்றினை கையில ஏந்தி கொண்டிருக்கின்றான். எல்லாம் அந்த இதுல இருந்து வந்ததுதான். தரகாபனத்து வேள்வியிலிருந்து வெளியில வந்தது. அப்புறம் எரியக்கூடிய, அதாவது கொலை தொழில் செய்யக்கூடிய பளீர்னு ஒளி வீசி கொண்டிருக்கின்ற மழு, அதனையும் தன் கையிலே வைத்திருக்கின்றான். இது காணாதுன்னு யானையினுடைய தோலையும் உரிச்சு போத்திருக்கான்ப்பா. இவ்வளவு பெருமையோடு அவன் இருக்கான். எல்லாவற்றையும் அன்பர்களை காப்பதற்காக எல்லாவற்றையும் தான் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி பாய்ந்து வருகின்ற மான் கன்றினை, அப்புறம் மழுவினை கையில ஏந்தி கொண்டு கரிய யானையின் உரியை போர்த்தி கொண்டு இருக்கின்றான். அந்த ஊரின் மற்றும் ஒரு சிறப்பாக என்ன கூறுகின்றார் என்றால், அங்க இருக்கின்ற மறையோர் இருக்காங்களே, அவங்க வேதங்கள் எதையெல்லாம் சொல்லுகின்றதோ அந்த வேள்விகளை எல்லாம் முறைப்படி செய்கிறார்கள். பொதுவாக அவர்கள் செய்வது வேள்விகள் அனைத்தும் செய்வார்கள், தங்கள் பொருட்டும் செய்வார்கள், அடியார்களுக்கும் மற்றவர்களுக்காகவும் செய்வார்கள். இப்படி வேள்விகளை செய்யக்கூடியவர்கள், வேதத்தை ஓதக்கூடியவர்கள், இது ரெண்டையும் செய்யக்கூடியவர்கள் அவர்கள். இந்த மறையோர்கள் என்ன செய்யறாங்கன்னா, வேள்விகளை செய்து வேதங்களை ஓது மட்டுமல்லாமல் அந்த வேதத்தின் உட்பொருளை ஆராய்ந்து தேர்ந்து அறிந்து கொண்டிருப்பார்களாம். அப்ப அது மேல எவ்வளவு ஒரு பற்று இருந்தால் அதை மேலும் மேலும் அதிலேயே தோய்கின்றார்கள். நமக்கு பற்று இருக்கும்போது தானே ஒன்றை பற்றி இன்னும் தெரியணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? ஏதாவது ஒரு பாட்டை படிக்கிறோம்னு வைங்களேன், இந்த பாட்டை ஒரு சின்ன வயசுல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இது என்னதான் சொல்லுது இந்த பாட்டு, அருளாளர்கள்லாம் இந்த பாடல்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுதுதானே அதனுடைய பொருளை பற்றி தெரிந்து கொள்ளணுங்கிற ஆசை வருது. அதே மாதிரி இவர்கள் வேள்விகளை நடத்தி வேதங்களை ஓதிக்கொண்டிருந்தாலும் அந்த வேதங்களின் உட்பொருள் என்ன, அதன் உட்கிட என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிலே உயர்ந்த தன்மை உடையவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்று ஊரின் பெருமை, அந்த மறையோர்களின் பெருமை எல்லாவற்றையும் இந்த பாடலிலே கூறுகின்றார். 8வது பாடல். கரியின் உரியும் கலைமான் மறியும் எரியும் மழுவும் உடையான் இடமாம் புரியும் மறையோர் நிறை சொற்பொருள்கள் தெரியும் நரையும் சித்தீச்சரமே. வேள்விகள் புரியும் மறையோர், அந்த வேள்விகள்ங்க வார்த்தையை நாம சேர்த்துக்கிடணும். வேள்விகள் புரியும் மறையோர் நிறை சொற்பொருள்கள் தெரியும், ஆராய்ந்து தெரிகின்றார்கள், தெரிந்து கொள்கின்றார். அப்படிப்பட்ட பெரியோர்கள் வாழ்கின்ற இடம் இந்த நரையூர் என்று கூறுகின்றார். அடுத்து பொதுவாக ரொம்ப அரிதாக சொல்லுவாங்க, சொல்லாம இருக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்ம அடிக்கடி கேட்கறது திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடியது, ஞானசம்பந்த பெருமான் ஞாபகப்படுத்திட்டே இருப்பார் இல்லையா? சமணர்களை பற்றிய குறிப்பு, நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் எல்லாத்தையும். அப்புறம் இப்படி நிறைய சொல்லுவோம். தக்கன் வேள்வி, இது முப்புறம் எரித்தது கதை கூட வரும். ராவணனை எரித்தது எப்போ கண்டிப்பா வந்துடும் இவருடைய புராண பதியங்கள்ல. தக்கன் வேள்வி அது நிறைய கொஞ்சம் அரிதான குறிப்பாக வரும். இதுல தக்கருடைய வேள்வியை பற்றி
இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தக்கன் வேள்வியை பற்றி குறிப்புகள் வரும், வராதுன்னு சொல்லல. ஆனா ராவணனை பற்றிய குறிப்பு மாதிரியோ அல்லது திருமால் பிரம்மா அடிமுடி தேடியதை பற்றிய குறிப்பு மாதிரியோ, முப்புறம் எரித்த செய்தி மாதிரியோ, விடம் திருப்பார்கடல் கடைந்தது அந்த செய்தியை மாதிரியோ அது ரொம்ப அடிக்கடி வராது. நான் படிக்கல, அதை கூறிக்கொள்கிறேன். அடுத்த அந்த பாடல் என்ன கூறுகின்றார் என்றால், அந்த ஒரு தேர் திருவிழா நடக்கும்னு போன பாடல சொன்னார் இல்லையா, இப்ப என்ன சொல்றாரு, திருவிழா நடக்கும்னு அமைதியாவா நடக்கும், நல்ல சத்தங்கள் கேட்கும் இல்லையா, மேளங்கள், மேள சத்தம், நாதசுர சத்தம்னு சத்தம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த விழா கோலம், அந்த விழாவினுடைய அந்த அது நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு அந்த மகிழ்ச்சியை நினைவூட்டி கொண்டே இருக்கக்கூடியது இல்லையா. இங்க பண்ணோடு கூடிய இசை, எதுல இருந்து, குழல்ல இருந்து வர்ற இசை, அப்புறம் அதுக்கு தாள வாத்தியங்கள் வாசிக்கிறாங்க. அப்படி தாள வாத்தியம் எல்லாம் இருந்து சத்தம்லாம் கேட்குது, அதெல்லாம் பக்கத்துல கேட்கிற அளவுக்கு அந்த ஊர்ல திருவிழா நல்லா நடந்துகிட்டே இருக்கு என்று கூறுகின்றார். அவ்வளவு செழிப்பான திருவிழாக்கள் முதல்ல நடத்தணும்னாலே ஊர் செழிப்பா இருந்தா தான் அவங்க செய்யறதுக்கே அவங்களால முடியும் இல்லையா. ஊரே செழிப்பு இல்லைன்னா மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா திருவிழாவுக்கு ரூபா செலவழிக்க யாருங்க சரியா இருக்குது தயாரா இருப்பாங்க. அதனால ஊரே செழிப்பாக இருந்ததால் திருவிழாக்கள் முட்டின்றி நடந்து கொண்டிருந்தன. அதுவும் சாதாரணமா நடக்கல, நல்ல இனிமையான இசையோடு, தேர்கள் எல்லாம் ஓட இனிய இசையோடு, மத்தளங்களின் இசையோடு பக்கத்துல கேட்கிற மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. அங்க இருக்கின்ற இறைவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு பார்த்தா, இறைவனை கூப்பிட்டு இறைவனுக்குரிய மரியாதையை கொடுக்க மாட்டேன், இறைவனுக்கான அபிர்வாகத்தை கொடுக்க மாட்டேன் என்று கூறி எனக்கு வேள்வி நடத்தினா போதும் அப்படின்னு சொல்லி தருக்கி திரிந்த தக்கன் அவன் இறைவனை விரும்பாது அவனை வெறுத்து பெரிய பெரிய வேள்வியெல்லாம் நடத்திய தக்கன். அவனோட சிறப்புகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாதபடி தவிடு பொடியாக்கிய இறைவன் என்று இறைவனின் பெருமையை கூறுகின்றார். எப்போ ஒருவனுடைய பெருமை தவிடு பொடியாக்கப்படும், அந்த பெருமை ஏதாவது ஒரு தவறான அடித்தளத்திலே வளர்ந்திருந்தது அப்படின்னா அந்த பெருமை ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஒரு நல்ல அடித்தளத்திலே அமைக்கப்படுகின்ற கட்டிடமே பத்திரமா இருக்கும் இல்லையா. இங்க ஆணவத்தை மட்டுமே துணையாக கொண்டு அகம்பாவம், இறைவனை மதிக்காமல் தற்பெருமையோடு அப்படி தன்முனைப்போடு தக்கன் செயல்பட்ட காரணத்தினால் அவன் சேர்த்து வேள்வி செய்தா அதனால நமக்கு நன்மைதானே வரணும், ஏன் அவன் வேள்வி செய்த அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கூறுகின்ற வண்ணம் கூறுகின்றார். பாதகத்திற்கே பரிசு வைத்தான்னு சண்டேஸ்வரர் சொல்லிட்டு புண்ணியம் செய்தாலும் தக்கன் தண்டிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது எதனால, அதன் பின்னணியில இருக்கின்ற அடிப்படை கருத்து என்னங்கிறத நாம புரிஞ்சுக்கிடணும். அவர் பாதகம் செய்தாலும் அவர் மனதிலே இருந்தது சிவபூஜைக்கு இடையூறு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் அந்த பாதகத்தை வச்சுக்கிறார். அவருக்கு அது பாதகம் புண்ணியம் அதெல்லாம் நினைப்பே இல்லை, தன்னிச்சையாக அந்த செயல்பாடு நடந்தது. இங்கே தன்னிச்சையாக இவர் இறைவனை பின்னுக்கு தள்ளி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி வேள்வி செய்தார். வேள்விங்கிறது உலகத்திலேயே ரொம்ப உயர்வான புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு செயல். அப்படி வேள்வியை செய்தால் கூட அவன் இறைவனை மதிக்காமல் அவன் மேல் வெறுப்பை உமிழ்ந்து செய்த வேள்வி என்பதால் அவனுடைய பெருமைகள் யாவும் சிறுமைகளாக மாறின, அத்தனையும் தவிடு பொடியாயின என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 9வது பாடல். பேணா முனிவான், இறைவனை பேணாமல் முனிவான் வெறுப்பு கொள்பவன். பேணா முனிவான் பெருவேள்வி எல்லாம் மாணாமை செய்தான். மாணாமை அது சிறப்பு, மாண்புன்னா உயர்வு, சிறப்பானதுங்கிறது. அது சிறப்பை இல்லாம ஆக்கிட்டான் சுவாமி. மாணாமை செய்தான் மருவும் இடமாம் பாணார் குழலும் உழவும் விழவில் சேனார் நரையூர் சித்தீச்சரமே. பக்கத்துல கேட்குதான் இந்த சத்தங்கள் எல்லாம் என்று இந்த 9வது பாடல் கூறுகின்றது. அடுத்து 10வது பாடல். இந்த பதிகத்தின் சிறப்பு, இதற்கு 11 பாடல்கள் இருக்கின்றன. அதனால 10வது பாடலிலும் அவன் இறைவனுடைய பெருமையை பற்றி தான் கூறிக்கொண்டிருக்கின்றார். கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த ஊரிலே இருக்கின்ற பெருமக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நன்னெறியை விட்டு விலகாமல் இருக்கின்றார்கள்.
அதாவது வேள்விகள் நடத்தி வேதம் கூறியதை ஆராய்ச்சி பண்ணுகின்றவர்கள் அந்த வேதத்தின் உட்கிடையாக இருக்கின்ற நல்ல நெறியை பற்றி கொண்டு அதிலேயே வழுவாமல் இருக்கின்றார்களாம். அந்த அப்படி அந்த மாதிரியான கோட்பாட்டினை கொண்டவர்கள், அதையே தங்களுடைய கொள்கையாக கொண்டிருந்தவர்கள் நிறைய உயர்ந்தவர்கள் இல்லையா? அப்படிப்பட்ட இருப்பவர்கள் தங்களுடைய நியமத்தை விட்டு விலகாமல் அந்த நியமத்திலேயே நிற்கின்றவர்கள். அவர்கள் நிறைந்த காணப்படுகின்ற ஊர் எது? நரையூர். அந்த நரையூரிலே இருக்கின்ற சித்தீச்சரத்தை இடமாக யார் கொண்டிருக்கின்றார் அப்படின்னா, கொடுமையான காலனை உதைத்தவன். அவன் தன் கையில என்ன வச்சிருக்கான் அப்படின்னா, குறி பார்த்து எரிஞ்சா அந்த குறி தப்பவே தப்பாதான். எதை எரிஞ்சா? மழுவினை எரிந்தால். குறி பார்த்து தப்பாமல் எரியக்கூடிய மழுவை கையிலே ஏந்தியவன் காலனை உதைத்தவன். நம்ம அப்படிப்பட்டவன் இருக்கின்ற இடம் இந்த சித்தீச்சரம் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். குறியில் வழுவா கொடுங்கூற்று உதைத்த எரியும் வழுவாட்படையான். இதுல இந்த மூன்றாவது வரி, முதல் வரி இருக்குல்ல, அதுல மூன்றாவது வார்த்தையும் நாலாவது வார்த்தையும் முதல்ல எடுத்துக்கிடணும். கொடுங்கூற்று உதைத்த குறியில் வழுவா எரியும் வழுவாட்படையா. மழுவாட்படை எரிந்தால் குறி தப்பாது. கொடுங்காலனை அவன் உதைத்தவன் அப்படிங்கிற ரெண்டு பெருமையை கூறுகின்றார். குறியில் வழுவா கொடுங்குற்றுதைத்த எரியும் வழுவாட்படையான் இடமாம் நெறியில் வழுவா நியமத்தவர்கள் செரியும் நரையூர் சித்தீச்சரமே என்று இதிலே கூறி அமைகின்றார். அடுத்து 11வது பாடல் பதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக அமைகிறது. போரார் புறம்யை புனிதன் அமரும். யாரு? எந்த இறைவனை பற்றி, யாரை பற்றி பாடுகிறார்னு முதல்ல சொல்லுவார் இல்லையா? பதிக பலன் சொல்லுகின்ற பாடல்ல யார பாடுறாரு? முப்புறத்தை அழித்ததை திரும்பவும் சொல்றார். அங்க முதல்ல ஒரு தடவை சொல்லியாச்சு, ஆனாலும் இங்கேயும் இன்னொரு தடவை கூறுகின்றார். போரார் புறம் எய் புனிதன் அமரும். அப்பேற்பட்ட புனிதன் அமர்கின்ற ஊர். எந்த ஊரு? சீரார் நரையூர் சித்தீச்சரத்தை. பெருமை மிகுந்த புகழ் நிறைந்த நரையூர் என்ற ஊரிலே இருக்கின்ற சித்தீச்சரம் என்ற கோயிலை யாரு பாடுனா? ஆரூரன் அம்பியாரூராகிய நான். சொல் இவை வல்லவர்கள், நான் சொல்லிய இவற்றை கூற வல்லவர்கள். ஏறார் இமையோர் உலகு எய்துவரே. அவர்கள் மிகுந்த உயர்வு பெற்றவர்கள், உயர்வினை உடைய இமையோர் தேவர்கள். அவர்களுடைய உலகத்தை சென்று அடைவார்கள். இந்த பதிகத்தை சொன்னவர்கள் தேவர் உலகத்தை அடைவார்கள் என்று கூறுகின்றார். இதுதான் பதிக பலனாக அமைத்திருக்கின்றார். பாடலை முழுசாக பார்ப்போம். போரார் புறம் எய் புனிதன் அமரும் சீரார் நரையூர் சித்தீச்சரத்தை ஆரூரன் சொல் இவை வல்லவர்கள் ஏறார் இமையோர் உலகு எய்துவரே என்று நிறைவு செய்கின்றார். இப்படி இறைவனுடைய மரக்கருணையை வரிசையாக அடுக்கி இந்த பதிகம் பூராவும் கூறியிருக்கின்றார். இது நமக்கு நினைவூட்டுவது தற்பெருமையை, தன்முனைப்பை ஓரங்கட்டி வச்சுட்டு இறைவன் மீது மாறா பற்று கொண்டு பணிவோடு அவனை வணங்குவது மட்டுமே தொழிலாக இருந்தால் அவன் நமக்கு அருளிக்கொண்டே இருப்பான் என்று கூறுகிறார். ஏன்னா தேவர்கள் கேட்டாங்கிறதுக்காக விஷத்தையே தான் உண்டவன் இல்லையா? அவன் உண்டு அருள் செய்தவன் இல்லையா? அப்ப அவன் பணிவுக்கு என்றுமே அவன் மதிப்பு கொடுத்து நமக்கு அருளை கொடுப்பான். இத்தனை பேரு, முப்புரங்கள் சரி, ராவணன் சரி, தக்கன் சரி, இப்ப காலன் சரி, இத்தனை பேரையும் நமக்கு நினைவூட்டி தன்முனைப்பை மறந்துருங்க, ஆணவத்தை விட்டு விலகி வாங்க, இறைவனுடைய துணையை மட்டுமே நினைத்து பணிவோடு இருக்க அப்படின்னு பதிகம் பூரா நமக்கு சொல்லி அமைந்திருப்பது போல இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது. அருள்நிறை சித்திநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை அழகம்